மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கால்கள்ல வீக்கம் ஏற்படுறது எதனால இருக்கும்? கால் பாதம் வீங்குது, முட்டுக்கு கீழே கால்ல வீக்கம் இருக்கு, திடீர்னு கால் வீங்குது, ஒரு நாள் வீங்குது, அடுத்த நாள் இது குறையுது, திரும்பவும் வீங்குது. என்ன காரணமாக இருக்கும்? பொதுவாக நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தோம்னா இதுவும் ஒண்ணுதான். ரொம்ப தூரம் இப்போ சிலர் ரொம்ப தூரம் டூ வீலர்ல போறதோ இல்ல கார் டிரைவ் பண்ணிட்டு போறோம். ஏதாவது ஒரு டிராவல்ல இருக்கணும்னா கால் தொங்க போட்டே இருந்துட்டேன், அதனால எனக்கு கால் வீக்கம் இருக்கும். சரிங்க, 2 நாள் கழிச்சு இது தானாவே சரியாயிடும் அப்படின்னு நினைப்போம். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த கால் வீக்கம் தானாகவே சரியாயிடும். ஆனா நம்ம உடல்ல ஏதாவது உள்ளுறுப்புகள்ல பிரச்சனை இருந்து அதனால கால் வீக்கம் வந்ததுன்னா இது சரியாகாமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சிலர் சொல்வாங்க, நான் இந்த மாதிரி டிராவல் பண்ணேன், அதனாலதான் கால் வீக்கம் இருந்துச்சுன்னு நினைச்சேன், பட் 1 மாதம் ஆகி இது குறையவே இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தூரம் கால் தொங்க போட்டே போனதால வீக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறவங்களும் ஒரு சைடு இருக்கிறாங்க. இல்ல உட்கார்ந்துட்டே வேலை பார்க்குறோம், இல்ல நான் ஒரு 8 hours 10 hours நான் உட்கார்ந்துட்டே வேலை பார்க்குறேன், சேர்ல சிட்டிங் பொசிஷன்ல தான் உட்கார்றேன், இதனாலயும் எனக்கு கால் வீக்கம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா, காலையில தூங்கி எந்திரிச்சோடனே கால் நல்லா இருக்குங்க, நடக்க நடக்க காலையில எந்திரிச்சு காலை தரையில ஊனி நடக்க ஆரம்பிக்கிறேன், அடுத்ததாக குக் பண்றேன்னு சிலர் சொல்லுவாங்க. கிச்சன்ல நின்று குக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு அப்படியே கால் வீங்கிக்கிட்டே வருது. நான் தூங்குனதுக்கு அப்புறம் காலைல எந்திரிக்கும் போது கால்ல வீக்கம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதற்கப்புறம் ரொம்ப வாக்கிங் போறோம்னு சிலர் சொல்றாங்க. வாக்கிங் போய்கிட்டு இருந்தாலும் கால் வீக்கம் இருக்கு, ஏன் இப்படி இருக்கு எனக்கு தெரியலையே, நல்லா தானே வாக் பண்றோம், ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடக்கிறோம், கால் வீக்கம் இருக்கே. அப்ப ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள்ல நிச்சயமாக பாதிப்பு இருக்கும். என்னென்ன உறுப்புகள் பாதிப்பு இருந்தால் இந்த மாதிரி தீராத கால் வீக்கம், விட்டு விட்டு கால் வீக்கம் வர்றது, இதுல ஃபீடல் எடிமான்னு சொல்லுவாங்க, இல்ல பிட்டிங் எடிமான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கை விரல்களால அந்த வீக்கத்தை தொட்டோம்னா குழி விழுற மாதிரி இருக்கும், அலட்சியமா இருக்காதீங்க. இது இந்த காஃப் மசில்ஸ் கீழெல்லாம், கெண்டைக்கால் தசைகளுக்கு கீழெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தோம்னா குழி குழியா விழற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம கால்கள்ல அதிகமா நீர் கோர்த்து இருந்துச்சுன்னா, உள் உறுப்புகள்ல நம்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது கிட்னி, சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக கல்லீரல், கல்லீரல் தொடர்பான பாதிப்புகள் இருந்தாலும் இருக்கும். இது 2 தான் நம்ம மேஜரா பார்க்கணும். அதுக்கப்புறம் கார்டியாக் இஷ்யூஸ், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கால்கள்ல மூட்டுகளுக்கு கீழே வலி ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். சரி, இது எதனால நமக்கு வீக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்திற்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிச்சயமாக கால் வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் சைனா அதுதான் நமக்கு தெரியுது. ஆனா சிலருக்கு எண்ட் ஸ்டேஜ்லயும் நமக்கு இந்த மாதிரி தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா இந்த கால் வீக்கம் இருக்குன்னா இமிடியேட்டா நமக்கு சிறுநீரகங்கள்ல பாதிப்பு இருக்கா, அது யூரினரி பிளாடர்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, சிலருக்கு யூரின் ரிட்டென்ஷன் இருக்கும், போஸ்ட் வாய்டல் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் போனதுக்கு பிறகும் கொஞ்சம் யூரின் பிளாடர்லயே தேங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதுதான் இன்ஃபெக்ஷன் திரும்ப 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 ஏற்பட்டு நம்ம கால் பாதங்கள்ல வீக்கம் ஏற்படுது. இதே புரோஸ்டேட் கிளாண்ட்லயும் பாதிப்பு இருந்தாலும் கால் வீக்கம் ஏற்படுது. நம்ம உடல் அதிகமான கழிவுகள் தேங்க தேங்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பணியை செய்யறது கிட்னிஸ் தான். அப்ப கிட்னிஸ்ல பாதிப்பு இருக்கும்போது அந்த கழிவுகள் வெளியேறாம ரத்தத்துல கலந்து அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே தேங்கக்கூடிய இடமாகத்தான் நம்ம கால் இருக்கு. ஸோ இதனாலதான் கால்கள்ல வீக்கம் ஏற்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த மூட்டு, தொடை, வயிறு வரைக்கும் அசைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அசைட்டிஸ்னா வயிற்றுலயுமே தண்ணி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இதுவே நமக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு கால்கள்ல வீக்கம் இருக்கும் பட்சத்தில் எப்படி இருக்கும்னா, யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப மஞ்சளா போறது அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வயிற்றுல பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த லிவர் பாதிக்கப்பட்டு நமக்கு அசைட்டிஸ் கண்டிஷன் இருந்தா இந்த ஃப்ளூயிடை மட்டும் நமக்கு நிறைய பேர் எடுப்பாங்க. வெளியில எடுத்தாங்க, 2 லிட்டர் தண்ணி உள்ள இருந்து எடுத்தாங்க, 1.5 லிட்டர் தண்ணி வந்துச்சு, திரும்பவும் 10 நாளுக்கு ஒரு வாட்டி வயிற்றுக்குள்ள இவ்வளோ தண்ணி சேர்ந்து போகுதுன்னு இந்த மாதிரி கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ பொதுவாக இந்த அசைட்டிஸ் இல்லைன்னா காலில் வரக்கூடிய எடிமா, இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல பிரச்சனை, அதாவது சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம், கல்லீரல் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம்.
ஸோ இது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும்போது தான் நமக்கு கால்கள்ல கால் பாதங்கள்ல வீக்கம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதற்கு என்ன செய்யலாம்? முதல்ல நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்னு நிச்சயமாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இவர்களுக்கு நம்ம வந்து நாடி பார்த்தோம்னா ரொம்ப 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 கிளியரா தெரியும். எப்படின்னா நமக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்கா? கல்லீரல் தொடர்பான நாடிகள் எல்லாமே அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த நாடியை அடிப்படையாக வைத்து நம்ம கணிக்கக்கூடியதுதான். அப்ப பித்த நாடியில் தொந்தித்து வாதம் சேர்ந்து வரும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பித்த நாடியோட சேர்ந்து நமக்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற நாடியும் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அப்பவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சிறுநீரகங்கள்ல சுருக்கம் ஏதாவது இருக்கா, இல்ல பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் மாதிரி இருக்கா, முக்கியமா நெஃப்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருக்கும் பட்சத்தில் நிறைய பேருக்கு கால் வீக்கம் இருக்கும். நெஃப்ரான்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி இருக்கக்கூடிய கண்டிஷன். நெஃப்ரான்ஸ் நம்ம இருக்கக்கூடிய கிட்னில இருக்கக்கூடிய செல்கள், நுண்ணியமான செல்கள் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் பொழுது கால்கள்ல வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நெஃப்ரைட்டிஸ் கண்டிஷன் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனும் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருக்கும் போது நம்ம இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஸோ இதை நம்ம ரொம்ப தெளிவாக கையாண்டு அதற்கான சிகிச்சைகளை உடனே நம்ம ஃபாலோ பண்றது அவசியம். முக்கியமாக நம்ம பிளட்ல கிரியேட்டின் லெவல் எவ்வளவு இருக்கு, யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த கிரியேட்டின் அண்ட் யூரிக் ஆசிட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூரியா, இந்த மூன்றோட அளவும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கால் வீக்கத்திற்கான இதுதான் காரணம் சொல்லிட்டு அதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த நீர் வடிவதற்கு நம்ம என்னென்ன செய்யணும்? அப்போ கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலா இருந்தா தான் யூரின் பாஸ் பண்ண முடியும். யூரின் பாஸ் பண்ண நமக்கு என்ன ஆகுதுன்னா கால்கள்ல வந்து வீக்கம் வந்து வடிய ஆரம்பிச்சிடும். அப்போ சிறுநீரகமா இருக்கட்டும், இல்ல கல்லீரலாக இருக்கட்டும், சிலருக்கு மண்ணீரல் ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்ற கண்டிஷன் சொல்லுவாங்க. மண்ணீரல் வீங்கி இருந்தாலும் கால் பாதங்கள்ல வீக்கம் ஏற்படும். ஆனா நம்ம ஜென்ரலா என்ன பண்றோம்னா நம்ம நின்றுட்டே இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, இல்ல உட்காந்துட்டே ஒர்க் பண்றதுனால இதனாலதான் நமக்கு வீக்கம் இருக்குன்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரக்கூடிய விஷயத்த வந்து நம்ம உதாசீனப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நமக்கு ரத்தத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும். இதற்கு பேசிக்கா பார்த்தோம்னா பார்லி கஞ்சை நிச்சயமாக தினமும் குடிங்கன்னு தான் சொல்லுவோம். இந்த நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா இரவு நேரத்துல பார்லியை ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பார்லி இரவே ஊற வச்சிருங்க. காலையில அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து கஞ்சி மாதிரி காய்ச்சி அரிசியோட சேர்த்து சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது ஈஸியா நமக்கு கை கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த நீர் கோர்த்து இருக்கக்கூடிய தன்மை வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொட்டி. இந்த குறுந்தொட்டி சூரணம் எதற்காக பயன்படுதுன்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகளை வலிமைப்படுத்துவதற்கு இந்த குறுந்தொட்டி சூரணம் பயன்படுது. இது முக்கியமா வலிகள் இருக்கக்கூடிய சமயத்திலும் சரி, சிறுநீரக பாதிப்புகள் இருக்கக்கூடிய சமயத்திலும் சரி இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்துறோம். இது எப்படி சாப்பிடணும்னா வெந்நீர்ல கலந்து இல்லைன்னா தேன்ல கலந்து சாப்பிடணும். 5 கிராம் அளவுக்கு 2 வேளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சிறுநீரகங்கள் சரி, கல்லீரல் சரி, இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் வலி, கால் வீக்கம் இதை வடிகிறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா வசம்பு, சுக்கு, மஞ்சள் இது 3 பொடிகளும் எடுத்து முட்டையோட வெள்ளைக்கரு இல்லைன்னா வெந்நீர்ல நல்லா கலந்து வீக்கம் இருக்கக்கூடிய கால் பாதங்கள்ல 10 போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம 10 போட்டுக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் குறையும். ஆனா இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாவே போட்டுட்டு இருக்கலாமா அப்படின்னு கிடையாது. உள் உறுப்புகள் பாதிப்புனால வரக்கூடிய இது பிரச்சனைன்றதுனால ரொம்ப கவனமா அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் போது கற்கரட்சி சூரணம் மாதிரியான மருந்துகள் நமக்கு இருக்கு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா டயூரிட்டிக், அதாவது சிறுநீரகங்களை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான் அதுல சேர்த்திருப்பாங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி அதுல இருக்கும், வல்லாரை கீரை இருக்கும், சிறுநெஞ்சில், நீர்முள்ளி, வெங்காய விதைகள், முள்ளங்கி இலைகள், இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது சிறுநீரகம், கல்லீரல்
இது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். ஒருவேளை நமக்கு கல்லீரல்ல காமாலை மாதிரியான நோய்கள் இருந்ததுன்னா எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற தகுந்த சிகிச்சைகள் எடுக்கும்போது நிரந்தரமாக தீர்வுன்றது நமக்கு கிடைக்கும். இந்த பதிவில் கால் வீக்கம் ஏன் வருது, எதனால வருது, அது வந்துன்னா சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் இருக்குன்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.